உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலமாக 2,42,000 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதை பல்வேறு தொழில் வர்த்தக கூட்டமைப்புகள் வரவேற்றுள்ளன. BHEL விழுந்ததுனால தான் திருச்சியே கொஞ்சம் பாதிச்சது. இப்போ அதை மென்ஷன் பண்ணுறாங்க. ஒரு பவர் பிளான்ட் இங்கே வரப்போகுது. இப்படி BHEL வந்து என்கரேஜ் பண்ணுறாப்புல அவங்க வந்து அது மத்திய நிறுவனமாக இருந்தாலும் அந்த 2 அமைச்சரும் இருந்தாங்க. இதை வந்து என்கரேஜ் பண்ணுறாப்புல ஒரு பவர் ப்ராஜெக்ட் ஒன்று போடுறாங்க. அப்போ BHEL ஒரு பூம் இருந்தால் அது வழியாக உள்ள சிறு தொழில் டைனி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ரொம்ப மேன்மைப்படுறதுக்கு எல்லா சான்சஸும் இருக்குது. ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து 30 நாளைக்குள்ளே கிளியரன்ஸ் கொடுக்குறேன்னு இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஸோ இது மூலமாக என்ன தொழில் வர்த்தக இதுவும் இம்ப்ரூவ் ஆகும், ப்ளஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஜென்ரேட் ஆகும். ஓவரால் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்து இது வந்து ஒரு மிக சிறந்த மாநாடாக கருதும். புதிய முதலீடுகள் திட்டமிட்டபடி புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் அந்த முதலீடுகளும் இங்கு வருவதையும் தமிழக அரசாங்கம் உறுதி செய்து குறு சிறு தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சி பாதையில் செல்வதற்கு உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசாங்கம் மேற்கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கின்றோம். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வந்து உள்ளூர் தொழில் முனைவோர்களும் சரி, வெளிநாட்டு தொழில் முனைவோர்களும் சரி மிகவும் ஒரு ஆர்வத்தை தூண்டுவதாகவும் ஒரு சந்தோஷமான ஒரு மாநாடாக இந்த மாநாடு எங்களுக்கு அமைஞ்சது திருப்திகரமாக இருக்குது. அதை வந்து கோவையில் பம்ப் செட் உற்பத்தியாளர் சங்க சார்பாக நான் வந்து வரவேற்கிறோம். இந்த முதலீட்டாளர் மாநாடு மூலமாக தமிழ்நாடு சுமார் 2,40,000 கோடி முதலீட்டை ஈர்த்துள்ளது என்பது ஒரு திருப்பு முனையான செய்தி.